ம். இதுல முக்கியமா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது மாநில லெவல்ல இத ட்ரை பண்ணி தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாநிலங்கள் இப்ப கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சது. அந்த மாநிலங்கள் வந்து அது கையாண்ட முறை தவறு. ம், ம், ம். இப்போ இந்த ஆன்லைன் கேமிங் சூதாட்டம்ன்றது ஆன்லைன் கேமிங்ன்றது ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு, ம், ம். மாநில பட்டியல்ல தான் இருக்கு. சரி. ஓகே, அந்த அந்த மாநிலங்கள் தக்க நடவடிக்கை எடுக்காதனால தான் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே ஜஸ்டிஸ் சந்துரு கமிஷன் அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் ஒன்று போட்டாங்க. அந்த கமிஷன் என்ன பரிந்துரை பண்ணுச்சுன்னா, இதுக்கு ஒரே வழி ஆர்டிகல் 252 அதை யூஸ் பண்ணா மட்டும்தான் ம், ம். இதை நிரந்தரமாக தடை செய்ய முடியும் அப்படின்னு அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. சரி. இதை தமிழ்நாடு அரசாங்கமே எடுத்து போயிருக்கலாம். ஓகே. இன்னைக்கு இந்த சட்டம் வந்தது கூட இதுல ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, வங்கிகள் இதை ஆதரிக்க கூடாது எந்த டிரான்சாக்ஷனும் வங்கி மூலமா அப்படின்னு நடக்க கூடாது. சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான மூவ். Move, okay. ஏன்னா எல்லா வங்கிகளும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ மறைமுகமாவோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் கீழே தான் எல்லாருமே வேலை பண்றாங்க. Okay. அதனால கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த பேங்கிங்க ஸ்டாப் பண்ணா அது ஒரு பெரிய வழி அதை தடை ஆமா, பண்றது. ஓகே. இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு மேல ஸ்டே வாங்க முடியும்னா கண்டிப்பா வாங்க முடியும். ம், ம். ஏன்னா இந்த நம்ம நீதிமன்றங்கள் என்ன லெவல்ல பாக்குறாங்கன்னா, இது வந்து இட் இஸ் அ கேம் ஆஃப் சான்ஸ், கேம் ஆஃப் சாய்ஸ் ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்ங்கிற ரெண்டு வகையில கொண்டு அந்த வராங்க. மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதனால இட் இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு பண்ணிட்டு ஆர்டிகல் 14, 16 அதெல்லாம் சொல்லி ஒரு மனுஷன் வந்து என்ன வேணா பண்ணலாம், தனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணலாம், தனக்கு பிடித்த வியாபாரத்தை செய்யலாம், அந்த செக்ஷன் ஆர்டிகல்ஸ் படி